நாளைய அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் தேடல் நண்பர்கள் இலவச பயிற்சி சார்பாக காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் இருக்கிற திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பில் இருக்கிற 3 பருவமும் அதுக்கப்புறம் 7ஆம் வகுப்போட முதல் பருவமும் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதோட வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். 7ஆம் வகுப்பு பருவம் 2 திருக்குறள். சரிங்களா? இயல் 6ல் இருக்குது. சரிங்களா? முதல் திருக்குறள் இதில் 10 திருக்குறள் மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கற்க கசிடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும், கற்றபின் அதன் வழியில் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம எதை படித்தாலும் எந்த வித தப்பும் இல்லாமல் பிழை இல்லாமல் தெளிவாக படிச்சிடணும். அது படித்ததோடு மட்டும் இல்லாமல் என்ன படித்தோமோ அதன்படி நாம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்து குறள் எண் 2. எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு, கண்ணென்ப வாழும் உயிருக்கு. சரிங்களா? அதாவது எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம படிக்கிற எண்களும் சரி எழுத்துக்களும் சரி நமக்கு நம்மளோட 2 கண்ணு மாதிரிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்மளோட படிப்பு தான் நம்மளோட கண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? இது வந்து கல்வியை பற்றின முழு சிறப்புகள் இந்த அதிகாரத்தில் இருக்கும். அடுத்து முக்கியமான திருக்குறள், டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற திருக்குறள், மேற்கோள்களில் அதிகமாக இந்த திருக்குறள் வரும். தொட்டனை தோறும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த நீங்கள் ஆற்றுப்படுகையில் இல்லை கடற்கரையில் குளிக்கும்போது பார்த்துருக்கீங்க, இது சின்னதாக ஒரு குழி தோண்டும் போது பார்த்துருப்பீங்களா? குழியில் வந்து எவ்வளோக்கெல்லாம் ஆழமாக நீங்கள் தோன்றுறீங்களோ அதில் வந்து அவ்வளோக்கெல்லாம் ஆழமாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் ஆழம் போக போக. அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோக்கெவ்வளவு அதிகமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அறிவும் வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படிங்கிற அணியில் சேர்ந்து வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் 4வது திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றவையவை. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றவையவை. அழிவில்லாத சிறந்த செல்வம் வந்து கல்வி தான், அதை விட ஒருவருக்கு சிறந்த செல்வம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எல்லா செல்வத்தை விட சிறந்தது என்னென்னா அது கல்வி செல்வம் தான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. சரிங்களா? ஏன்னா மற்ற செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். இப்போ நீங்கள் பணமாக சேர்த்து வச்சிங்கன்னா எரிஞ்சு போகும், நகை எதுவுமா சேர்த்து வச்சிங்கன்னா வேறு யாரும் திருடிட்டு போயிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த கல்வி அப்படிங்கிற செல்வத்தை மட்டும் நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சாலும் எந்த இதுலையும் ஒரு சின்ன துளி கூட யாராலையும் நெருப்பாலையும் அழியாது, நீராலையும் அழியாது, அடுத்தவங்களால் கலவரப்பட முடியாது. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் உடையது தான் இந்த கல்வி. அதுதான் கல்வியானது மிகச்சிறந்த ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அடுத்து பார்க்க போகிறது தெரிந்து செயல்வகை அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில். சரிங்களா? செய்யத்தக்க அல்ல செய்யக்கிடும், செய்யத்தக்க செய்யாமை ஆனும் கெடும் அப்படின்னு சொல்கிறார். வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். செய்யத்தக்க அல்ல செய்யக்கிடும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடாத செயல்கள்னு சொல்லி ஒரு சில செயல்கள் இருக்குது. பெரியவர்கள் சான்றோர்கள் வகுத்து கூறியிருக்காங்க எந்த மாதிரி செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு. வாழ்க்கையில் அந்த மாதிரி செயல்களை நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன செயல்களை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தீங்கு நேரும். சரிங்களா? அதே மாதிரிக்க கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில செயல்கள் இருக்குது. சரிங்களா? மனிதன் பின்பற்ற வேண்டிய செயல்கள், செய்ய வேண்டிய செயல்கள்னு அந்த செயல்களை பின்பற்றாமலும் அந்த செயல்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கு தீங்கு நேரும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒரு திருக்குறள், எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு. அதாவது எந்த செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு 10 தடவை சிந்தித்து அதுக்கப்புறம் அந்த செயலை செய்ய தொடங்கணும். அப்படி இல்லை நம்ம அந்த செயலை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணி பார்த்துக்குறோம், அதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, மிகப்பெரிய குற்றத்தில் போய் முடியும், பிரச்சனையே ஆகிரும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? அடுத்து 7வது திருக்குறள், நன்றற்றால் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நன்றற்றால் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. அதாவது நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமையே வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். அப்படி நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவ போகும்போது அவரோட பண்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அவருக்கு நம்ம உதவி செய்யணும். சரிங்களா? இப்போ நீங்கள் முதல்ல பசியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு, இல்லை சிங்கம் ஒன்று பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு
அதுக்கிட்ட போயிட்டு நீங்கள் அதுக்கான மாமிசத்தை கொண்டு கொடுக்குறீங்கன்னா அது அந்த மாமிசத்தை மட்டும் திங்காமல் நம்மளே சேர்த்து திங்கிறதுக்கு யோசிக்கும். அதே மாதிரிக்கு தான் நம்ம யாருக்கு உதவி செய்கிறதா இருந்தாலும் அவருக்கு நல்லவங்களாம் கெட்டவங்களாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். சரிங்களா? அப்படி செஞ்சால் தான் நாம் அந்த உதவிக்கான மதிப்பு கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கும் இப்போ நம்ம செஞ்ச உதவி பயனுள்ளதாக இருக்கும், நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இல்லைனா அது நம்ம செஞ்ச உதவியே நமக்கு திரும்ப தீமையாக வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து சுற்றந்தாழல் அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காருவாங்க. நம்மளோட சுற்றத்தோட எப்படி ஒற்றுமையாக இருக்கணும், எப்படி நம்ம சுற்றத்தார் கூட வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த சுற்றந்தாழல் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல. அதாவது ஒரு காகம் வந்து தனக்கு ஒரு சிறிதளவு இறை கிடச்சாலும் தன்னோட கூட்டத்தார் எல்லாரையும் கூவி அழைச்சி எல்லோரும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடும். அதே மாதிரிக்க நமக்கு ஒரு பொருள் ஏதோ ஒன்று கிடச்சிட்டுனா நம்ம மட்டும் அதை பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்கணும். இல்லை நமக்கு ஒரு உணவு கிடச்சிருக்கோன்னா நம்ம மட்டும் சாப்பிட்டு வயிறு நிறையாமல் நம்ம சுற்றத்தாருக்கும் குடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பங்கிட்டு கொடுத்து வாழணும். அப்படி இருக்கிற நபர்கள்கிட்ட தான் செல்வம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து மடியின்மை அப்படிங்கிற இந்த அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? மடியின்மைனே வேறு ஒன்றுமே இல்லை. மடினா சோம்பல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோம்பல் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். பாருங்கள், மடியை மடியா ஒழுகல் குழியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம பிறந்த குடி சொல்லுவோம்ல, அதாவது நம்ம பிறந்த குடும்பத்தை சிறந்த ஒரு குடும்பமாக மாற்றுறது, இல்லை எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு குடும்பமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள்கிட்ட இருக்கிற சோம்பலை வந்து உங்களுக்கு நேர்ந்திருக்கிற துன்பமாக நினைக்கணும். சரிங்களா? அப்படி அதை துன்பமாக நினச்சி அந்த துன்பத்தை ஒதுக்கிட்டு, அதாவது அந்த சோம்பலை ஒதுக்கிட்டு முயற்சியோடு வாழணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு. எதுக்கு? நம்ம குடும்பத்தை நம்ம முன்னேற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற சோம்பலை அது ஒரு துன்பமாக நினச்சி அதை மறைச்சி வாழுங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் இடுக்கண் அழியாமை அப்படிங்கிற இந்த ஒரு அதிகாரத்துலேருந்து கடைசி 10வது திருக்குறளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடும்பைக்கு இடும்பை படுப்பார், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதாவது எந்த ஒரு நபர் தனக்கு துன்பம் வந்தபோது அந்த துன்பத்தை நினச்சி வருந்தி கலங்காமல் இருக்கிறாரோ அவர் வந்து அந்த துன்பத்துக்கே துன்பம் உண்டாக்கி அந்த துன்பத்தை வென்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ உங்களை ஒருத்தவங்க துன்புறுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அப்படி உங்களை துன்புறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவர் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சாலும் சரி அவருக்கு முன்னாடி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவனே வெறுத்துருவான். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சவனே அவனே வெறுத்து அடப்பாங்கடா அப்படின்ட்டு அவனே கஷ்டப்பட்டு போயிடுவான். அதை தான் சொல்கிறாரு. நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அந்த கஷ்டத்துக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரிக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் வாங்க. டேஸ் தீமை உண்டாகும். எதனால் தீமை உண்டாகும்? செய்யத்தகுந்த செயல்களை செய்வதால் தீமை உண்டாகுமா? கிடையாது. செய்யத்தகாத செயல்களை செய்யாமல் இருப்பதால் அப்பவும் கிடையாது. செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். அப்போ இதுதான் இதுக்கு சரியான விடை. அடுத்து தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்பினுடன் எனது இருக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது. எழுத்தென்ப அப்படிங்கிறத பிரிக்க சொல்லியிருக்காங்க. எழுத்தென்ப அப்படிங்கிறத பிரிக்கும்போது எழுத்து கூட்டல் என்ப அப்படின்னு தான் வரும். அப்போ அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து 4வது கரைந்துண்ணும் அப்படிங்கிறத பிரிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. கரைந்துண்ணும் அப்படிங்கிறத கரைந்து கூட்டல் உண்ணும் அப்படின்னு தான் பிரிக்கணும். இதுதான் சரியான விடை. அடுத்து கற்றணைத்து கூட்டல் ஊறும், இதை சேர்த்தல் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கற்றணைத்து கூட்டல் ஊறும் அப்படின்னா கற்றணை தூறும். இதுதான் சரியான விடை. கற்கும் முறை வந்து பிழை இல்லாமல் கற்க வேண்டும். நமக்கு கண்ணாக எதிர்க்கணும். நமக்கு கண்ணாக இருக்க வேண்டியது எண்ணும் எழுத்தும். விழிச்சொல்லும் என்னது? கல்வி. எண்ணி துணிக கர்மம் துணிதவன் எண்ணும் என்பது இலக்கு. இது எதை சொல்லுது? நம்மளோட செயலை பற்றி சொல்லுகிறது. அப்போ எது கரவா கரைந்துண்ணும்? காகம் கரைவா கரைந்துண்ணும். சரிங்களா? அப்போ 4, 5, 1, 2, 3 தான் சரியான விடை. அப்போ நன்மை செய்வதில் தீமை எப்போது உண்டாகும்? எழுதுக. யாருக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யணும். சரிங்களா? அப்படி சரியாக தெரியாமல் நன்மை செஞ்சாலும் அது நமக்கு தீமையே தரும் அப்படிங்கிறது தான் சரியான விடை.
தீமை உண்டாகும் 2 செயல்கள் எதனால் எழுதுங்க. அடுத்து துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்குவார் யார்? அந்த துன்பம் வரும்போது கலங்காமல் இருக்கிறவங்க தான். சரிங்களா? மொத்தம் இன்றைக்கி 7ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் உள்ள திருக்குறள் பார்த்தாச்சு. நாளைக்கு 3வது பருவத்தில் உள்ள பார்ப்போம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டான டயத்துக்கு வந்து சொல்லும். சரிங்களா? இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இல்லை கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. வேறு எதுவும் கேள்விகள் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணேன். சரிங்களா? நான் அதேமாதிரிக்கே நம்ம சேனலில் படிச்சுக்கிட்டு இருக்க டிஎன்பிசிக்கு படிச்சுக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இன்றைய பொழுது நன்றாக அமையட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.